ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கு பெஸ்ட் புக்ஸ் தான் வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கு வந்து எந்த புக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ அதை பற்றி தான் வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் தியரி எலக்ட்ரானிக் டிவைஸில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் புக்ஸ் வந்து ஸோ இது எல்லா டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் வந்து பெஸ்ட் புக்ஸ் வந்து ஸ்ட்ரீட்மேன் பேனேஜ்னு ஒரு புக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சாலிவானன்னு ஒரு புக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு புக்ஸும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் புக்ஸ். அந்த இதிலே பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாலிவாகன் பார்த்தீங்கன்னா ஸோ சாலிவாகன் புக்ஸில் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செமிகண்டக்டர் வந்து கொடுத்துருக்காங்க, கண்டக்டிவிட்டி ஆஃப் செமிகண்டக்டர் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ மாஸ் ஆக்சலா, ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் அண்ட் டிஃப்யூஷன் கரண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ்லேயே வந்து கவர் ஆகுது. ஸோ இந்த சாலிவாகன் புக்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் புக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா டயோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் டயோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேனர் டயோடு இருக்குது, பேக்வர்ட் டயோடு இருக்குது, வெராக்டர் டயோடு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் ரெக்கவரி டயோடு இருக்குது, பாயிண்ட் கான்டாக்ட் டயோடு இருக்குது. ஸோ எல்லா டாபிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் வந்து பெஸ்ட் புக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேடியோட பேசிக் கான்செப்ட் வந்து இந்த புக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் வந்து டீட்டெயில்ஸாக வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ்க்கு வந்து பிஜேடினா என்ன, ஸோ பேசிக் கான்செப்ட் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது எலக்ட்ரானிக் டிவைஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு புக்ஸ் இருக்குது. ஸோ சாலிட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த புக்ஸில் வந்து எல்லா டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்ஸ் வந்து பெஸ்ட் புக்ஸ். ஸோ இந்த புக்ஸ்லாம் எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் நோட்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பெஸ்ட் புக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாலிவாகன் புக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலிட் ஸ்டேட் எலக்ட்ரானிக் டிவைசஸ், ராபர்ட் பாலிஸ்டேட் பார்த்தீங்கன்னா அந்த 3 புக்ஸே வந்து போதுமானது எலக்ட்ரானிக் டிவைசஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் புக்ஸ்க்கு. ஸோ அடுத்த சப்ஜெக்ட் வந்து சர்க்யூட் தியரி. ஸோ இந்த சர்க்யூட் தியரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் புக்ஸ் இந்த புக்ஸ் தான். ஸோ இந்த புக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ சர்க்யூட் தியரி பார்த்தீங்கன்னா ஸ்டடிக்கு புக்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த புக்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் நோட்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெட்வொர்க் தியரிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த புக்ஸ் தான் பெஸ்ட் புக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கான்செப்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சிஸ்டம் யூனிட், சார்ஜ், கரண்ட்டு, வோல்டேஜ், பவர், ஸோ பேசிக்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணாவே பார்த்தீங்கன்னா சர்க்யூட் தியரியே வந்து வெரி சிம்பிளாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓம்ஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் கிரிச்சாப்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, நோட்ஸ், பிரான்ச்சஸ், லூப்ஸ் எல்லா இது கான்செப்டும் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோடல் அனாலிசிஸ் இருக்குது, மெஷ் அனாலிசிஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா தியரம்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லீனியர் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது, சூப்பர் பொசிஷன் தியரம், சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், தெவெனின்ஸ் தியரம், நார்டன்ஸ் தியரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். ஸோ எல்லா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்ஸ் வந்து பெஸ்ட் புக்ஸ் சர்க்யூட் தியரி பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் அமெரிக் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இதில் வந்து பேசிக் தெரிஞ்சால் மட்டும் போதும். ஸோ கெப்பாசிட்டர், இண்டக்டர் எல்லா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து எப்படி இந்த புக்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பெஸ்ட் புக்ஸ் பார்த்தீங்கன்னா சர்க்யூட் தியரி பொறுத்த வரைக்கும் ஸ்டடிக்கு. ஸோ அடுத்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்னல் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் புக்ஸு. ஸோ இந்த ஓப்பன் கேம் வில்லஸ்கின்னு ஒரு புக்ஸ் இருக்குது. ஸோ அந்த புக்ஸ் வந்து பெஸ்ட் புக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த புக்ஸில் பேசிக்ஸ்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சிக்னல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த புக்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சிக்னல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ், கண்டினியூஸ் டைம், டிஸ்க்ரீட் டைம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், எக்ஸ்போனன்ஸ், இன்சைடல் சிக்னல். ஸோ இதோட சிம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யூனிட் இம்பல்ஸ் இருக்குது, யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் இருக்குது, கண்டினியூஸ் டைம், டிஸ்க்ரீட் டைம் சிஸ்டம் இருக்குது, பேசிக் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லீனியர் டைம், இன்வெரியன்ட், ஸோ எல்லா டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸில் வந்து கவர் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஸோ ஃபோரியர் சீரிஸ் இருக்குது. ஸோ ஃபோரியர் சீரிஸில் பார்த்தீங்கன்னா 2 டாபிக்ஸ் இருக்குது, கண்டினியூஸ் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், ஸோ ஃபோரியர் சீரிஸ், அதுக்கப்புறம் டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் சீரிஸ் இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து கண்டினியூஸ் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், இஜெட் ட்ரான்ஸ்ஃபார்ம் எல்லா டாபிக் வந்து இதிலே வந்து கவர் ஆகுது. ஸோ அது இதில் பார்த்தீங்கன்னா சாம்பிளிங்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிக்னல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேம் வில்லஸ்கி புக்ஸ் வந்து பெஸ்ட் புக்ஸு. அடுத்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த புக்ஸ் தான் வந்து பெஸ்ட் புக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ராபர்ட் பாலிஸ்டேட்னு ஒரு புக்ஸ் இருக்குது. ஸோ இந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி பேசிக் கான்செப்ட்டில் வந்து டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக்காக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் டயோட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் மெட்டீரியல் இருக்குது, எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரின்சிக் மெட்டீரியல்ஸ், என் டைப், பி டைப் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் டயோட்ஸ் எல்லா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டயோட் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ பிஜேடி, ஸோ பைபோலர் ஜங்ஷன் டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா காமன் எமிட்டர், காமன் கலெக்டர், காமன் பேஸ் கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிசி பயாசிங், ஸோ பார்த்தீங்கன்னா சர்க்யூட் கொடுத்து இது அனலைஸ் பண்ணுற மாதிரி வந்து டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த புக்ஸ் தான் அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் புக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர் இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெட் ஃபயாசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சிக்னல் அனலைசிஸ். ஸோ எல்லா டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ்லேயே வந்து கவர் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ராபர்ட் பாலிஸ்டேட் புக்ஸ் தான் வந்து பெஸ்ட் புக்ஸ். இந்த புக்ஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அடுத்த வீடியோவில் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸின் ஒரு புக்ஸ் இருக்குது. ஸோ அந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கான்செப்ட் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் லூப் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஓப்பன் லூப் சிஸ்டம், அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்னல் ஃப்ளோ கிராஃப் இருக்குது, மாசன்ஸ் கெயின் ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்ஸ் தான் வந்து கண்ட்ரோல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் புக்ஸ். அது மட்டும் இல்லாமல் மாடர்ன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இந்த மாடர்ன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா அந்த புக்ஸ் வந்து பெஸ்ட் புக்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாக்ஸி புக்ஸில். ரூட் லோக்கஸ் கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரூட் லோக்கஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து போடோ பிளாட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா போலார் பிளாட், அதுக்கப்புறம் நைக்கோஸ் பிளாட் எல்லா கான்செப்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸி புக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ இந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் புக்ஸ். ஸோ இந்த புக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். அந்த பாக்ஸி புக்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் கான்செப்ட் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். அடுத்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் பொறுத்தவரைக்கும் சைமன் ஆக்கின் புக்ஸ் தான் வந்து பெஸ்ட் புக்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா கான்செப்டும் வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம் பேசிக்ஸ்லேருந்து வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ப்ராசஸ். இதில் பார்த்தீங்கன்னா ரேண்டம் ப்ராசஸ் வந்து பேசிக் கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ கம்யூனிகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரேண்டம் ப்ராசஸ் கான்செப்ட் வந்து கொஞ்சம் வந்து தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக, பேசிக் கான்செப்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வேவ் மாடுலேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா கான்செப்ட் வந்து எஃப்எம் இருக்குது, ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் இருக்குது, ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஎம் ரிசீவர், அதுக்கப்புறம் என்வலப் டிடெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் எஃப்எம் ரிசீவர்ஸ், அதோட நாய்ஸு எல்லா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்ஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ண அடுத்த வீடியோ டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பல்ஸ் மாடுலேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிப்ளெக்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேண்ட்வித், நாய்ஸ் ட்ரேடப் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ சாம்பிளிங் ப்ராசஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ டிஎம்னு சொல்லுவாங்க, டெல்டா மாடுலேஷன், லீனியர் ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் வந்து அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேஸ் பேண்ட் பல்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த நைக்கோஸ்ட்ரேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பிளிங் திறம் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்டிங் கீயிங் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். பேஸ் ஷிஃப்ட் கீயிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 கான்செப்ட் இருக்குது. ஸோ ஏஎஸ்கே, பிஎஸ்கே அது மாதிரி 3 கான்செப்ட் இருக்குது. ஸோ எஃப்எஸ்கே அந்த மாதிரி கான்செப்ட்லாம் 1 மார்க்ஸ் வந்து அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைமன் ஆக்கின்ஸ் புக்ஸ் வந்து பெஸ்ட் புக்ஸு. ஸோ அடுத்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் ஆனனாஸ் பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் தான் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் புக்ஸ். இந்த பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸ் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டடிக்கு புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா எல்லா கான்செப்ட்டும் வந்து இந்த புக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேசிக் கான்செப்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வெக்டர் அல்ஜிப்ரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட் சிஸ்டம். ஸோ எல்லா கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இருக்கும் இந்த புக்ஸில் பொறுத்த வரைக்கும். வெக்டர் கால்குலஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் லென்த், லைன், சர்ஃபேஸ் இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். ஸோ கிரேடியன்ட், அதுக்கப்புறம் டைவர்ஜன்ஸ் தியரம், கர்ல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த 1 மார்க்ஸ். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா காசிஸ்லாம் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் பொறுத்தவரைக்கும் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ அதை 1 மார்க்ஸ் வந்து எப்படி கேட்பாங்கன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த புக்ஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அடுத்தடுத்த வீடியோ வந்து டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த இது பார்த்தீங்கன்னா ஸோ கம்யூனிகேஷன் சிஸ்டத்திலே பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ எஃப்டிஎம்ஏ, டிடிஎம்ஏஸ் இந்த புக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சைமன் ஆக்கிங் புக்ஸ்லேயே வந்து கவர் ஆகும். ஸோ டிஜிட்டல் சிக்னல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரமேஷ் பாபுன்னு இருக்குது. ஸோ அந்த புக்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணது டீட்டெயில்ஸாக வந்து பார்க்கலாம். ஸோ விஎல்எஸ்ஐ எம்பெடட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரமேஷ் கனிஷ்கர்னு ஒரு புக்ஸ் இருக்குது. அந்த புக்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணது அடுத்தடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ஸோ இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மோரிஸ் மனோன்னு இருக்குது. ஸோ இந்த புக்ஸ் தான் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் புக்ஸ். ஸோ இந்த புக்ஸில் வந்து எல்லா டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புக்ஸ் இருக்குது. ஸோ டிஜிட்டல் அப்ளிகேஷன் ஒரு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் பார்த்தீங்கன்னா டோக்கின் ஒரு புக்ஸ் இருக்குது. ஸோ அந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பேசிக்காக ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ மோரிஸ் மனோ, டோக்கி பார்த்தீங்கன்னா வெரி பெஸ்ட் புக்ஸ் இந்த டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும்.
ஸோ பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற பேசிக் கான்செப்ட் வந்து சயின்ஸு சோசியல் சயின்ஸு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 6லேருந்து 12th இருக்கிற புக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ ஆப்டிடியூட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இந்த புக்ஸ்லாம் வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த நோட்ஸ்லாம் எப்படி டெவலப் பண்ணுறது அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.